சுச்சி லீக்ஸ் அடுத்த சில தினங்களுக்கு லீக் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்றம் சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் பத்தியும் அவருடைய நண்பர்கள் பத்தியும் தனுஷ், த்ரிஷா, விஜய், ஏன் கமல்ஹாசன் கூட விட்டு வைக்கல, இந்த மாதிரி எல்லார பத்தியும் சரம்பாரியா நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால கார்த்திக்குமார் என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல மான நஷ்ட வழக்கு தொடுக்க வேண்டியது இருக்கும், சோ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருந்தாரு. அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டு தான் சுச்சி இன்னும் வேகமா இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதனை தொடர்ந்து இப்ப உயர்நீதிமன்றத்தில் அவர் ஒரு டெஃபமேஷன் மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தாரு. அதனுடைய விசாரணை இன்னைக்கு நடந்தது. அதுல இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க சுசித்ராவுக்கு. மறு அறிவிப்பு வரும் வரை இல்லைன்னா வழக்கு முடியும் வரை அவங்க எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இந்த வழக்குல சுசித்ரா செஞ்சது தப்பு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் இவங்க ஒரு பெரிய தொகையை ஃபைனா பே பண்ணக்கூடிய சூழலை உருவாகலாம். 2 வருஷம் வரைக்கும் சிறைக்கு போகக்கூடிய சூழலை உருவாகலாம். இல்ல ரெண்டுமே ஃபைன் வித் இம்ப்ரெஷன்மென்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை உருவாகலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.